வணக்கம்டா மாப்பிள்ளைடா தேனியில இருந்து. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி காமெடி பண்றதுன்னு ஒரு சில வீடியோக்களை பார்த்து கத்துக்க போறோம். அது எந்த மாதிரி வீடியோ இருக்குன்னா அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன்லாம் ஒரு காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து எப்படி காமெடி பண்றதுன்னு கத்துக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த குண்டு பையனை நிறைய இதில் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ உன்கிட்ட பேசணுமாடா, என்னடா பண்ணும்? நான் எனக்கு வந்து போனி டைல் கூட இல்லை. ஆடியன்ஸ் கிட்ட மரியாதைலாம் பேசுகிறாரு. நான் அப்படி பேச மாட்டேங்க. உங்களுக்கு தான் மரியாதை. கொடுத்துருவேன் நான். என்ன சாவடிக்கிறான் சார். அண்ணா 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 நீங்க சூப்பரா பண்றீங்கடா அண்ணா. இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. வாங்க பார்க்கலாம். நீங்க கபுலா? நீங்க என்ன கசின்ஸா நீங்க? அஜிஜோ சே 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 ஓகே, திஸ் ஷுட் பி கேம் ஆஃப் த்ரோன்ஸ். பட் நாள் வரை வண்டியை விடவில்லை. எனிவே ரைட் வந்தியா உன் கசினா? இல்ல நான் ரெண்ட் இன் பெங்களூர்ல இருக்கேன். ஏது ஷோ பார்க்கவா? நம்மளால காமெடி கற்றுக்க முடியாது போலங்க. போன மாசம் உங்க ஊருக்கு வந்தேன்ல. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் என்ன கற்றுக்க முடியுதுன்னா, மேலேருந்து காமெடி பண்ண முடியாது போல, கீழேருந்து டப் டப் டப்புன்னு கை தான் நட்ட முடியும் போல. அதுதான் அதிகமாக இருக்குது. காமெடி எதுவும் இப்போ வரைக்கும் வரல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அங்கேயே பார்த்தோம். என்னடா தற்கூரி மாதிரி பண்றீங்க? இவன் ஊருக்கு போனேன் சார் நான் போன மாசம். சென்னையில் பண்ணலான்னு ஏன் ஷோக்கு வந்தீங்களா? ஏன்டா பம்பிள் போனீங்கன்னா ஏன் ஷோக்கு வரீங்க? ஏதாவது பண்ணணும்னா ஏன் ஷோக்கு வரீங்களாடா? சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. வீடியோ எடுக்கிறியா? ட்ரெஸ்ஸை கலட்டவா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்ன தெரியாம பாத்திரக்கூடாதான், பார்க்காம அப்படி எடுத்துருவானாம. எடுத்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடுவான், அதை நம்ம வந்து வீடியோவை போட்டு சாவடிச்சிருவோம் அப்படின்னு. நான் அம்மனமா மேடம் பண்றேன். ஓ எப்படி மேடம் அவுட்ஃபிட் நீங்க எப்படி மேடம் இருக்கு? பா எவ்வளவு டைட்டா இருக்கு பாருடா. இப்ப வயிறு தெரியுதுடா. கரெக்டா இருக்கு. இது ஃபிட்டா இருக்காடா? அப்படியே இருக்கு. மாப்பிள்ளைக்குனே போட வயித்து உள்ள ஏக்கியா ஏக்கியா லைட் ஆக்கியா. எனக்கு என்ன ப்ரோ, நீ மாசா இருக்க. நான் அம்மனமா மேடம் பண்றேன். இப்போ இப்போ என்ன பண்ணணும்? நான் என் ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா மேடம் கேட்டேன். நான் எப்படி இருக்கு? மேடம் ஃப்ளர்ட் பண்றீங்களா என்கிட்ட? நீங்க அண்ணன் தம்பியோட பிறக்கல. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. டக்குன்னு கேட்டு விடுவோம். இதெல்லாம் கேட்கணும் தானே அது? சூப்பர். வேலை இருக்கு, நாங்க போறோம்டா சாமி. நம்ம வந்து மறுபடியும் இன்னொருத்தர் வீடியோ எடுத்திருக்கோம். வாங்க இவர் வீடியோ வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இயர்ஸ் ஆக போகுது. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். ஷிஃப்ட் ஆகும்போது திருவான்மியூரில் ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். அங்கே வந்து கொரோனா டைம்ன்றதுனால வெளியில் போல் மற்றவங்களை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்கல. ஸோ வீட்டிலே இருந்தோம். நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்றது ரொம்ப மிஸ் பண்ணோம். படிதாண்டா பட்னியாகவே இருக்கு. காமெடி வருது கொஞ்சம் டைம் ஆகுது. பட் யா வந்துருச்சா? அதனால் பெல் பண்ணிட்டோம் போலையே இருந்தோம். கொஞ்சம் கொரோனா கம்மியானும் போது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு 60ஆம் கல்யாணம் நடந்தது. சரி போய் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சு அது ஒரு மினி ஓல்ட் ஏஜ் ஹோம். எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு போனோம்னா நம்மலாம் அவங்க அந்த கப்பல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். பட் இங்கே வந்து அந்த கப்பல் மற்ற எல்லார் காலையும் விழுந்து இருக்காங்க. அவ்வளோ வயசு ஓல்டஸ்ட் ஏஜ் ஹோம். அதாவது சிம்பிளாக சொன்னால் அங்கே இருக்கவங்களும் எனக்கு தான் முடி அதிகம்னா பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து அவர் காமெடி பண்ணுறது மேலே எந்த தப்பு நம்ம சொல்ல முடியாது. கீழே கொஞ்சம் சிரிக்கிறவங்க மேலே நம்ம தப்பு குறை சொல்ல முடியும். என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. அவர் என்கரேஜ் பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. சரி பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் வாங்க. நியாயத்துக்கு எல்லாருமே அதெல்லாம் ஐயோ பயங்கர வயசானவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. என்னை வந்து ஒரு பிளே ஸ்கூலில் பார்க்குற குழந்தை மாதிரி புஜ்ஜி கண்ணான்னு வேற கொஞ்சிட்டு போனாங்க. அதுலேயும் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து கங்குவாவை நேரில் பார்த்து தான் பேசுகிறோம். அவ்வளோ வயசானவங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்துங்க சார். நீ எதை பற்றி வேணா பேசு ப்ரோ. கங்குவா
கங்குவா எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல. கங்குவால பிடிக்காத ஒரே விஷயம் அது சின்ன பையன் மட்டும்தான். அப்படிலாம் ஜம்முன்னு இருக்கும் படம். கொஞ்சம் சவுண்டு கம்பெனி வச்சுருந்துருக்கலாம். ஜம்முன்னு இருக்கும் படம். கடைசி ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கல்ல, சூர்யா உடம்பெல்லாம் வேற மாதிரி. அவ்வளோ வயசானவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக செட் ஆகலை அங்கே. ஸோ அதனால் அங்கேருந்து வெளியில் வந்துடலாம், என் பொண்ணுக்கு வந்து கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்புறம் துறைப்பாக்கம்ல ஒரு வீடு டேட்டிங்கில் இந்த இடத்துல 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிருக்காரு. இவர் பொண்ணுக்கு கம்பெனி இல்லைன்னு சொல்லி வந்துட்டாராமா. என்ன எதிர்பார்த்துருக்காருன்னா, அந்த இடத்துல போய் அவருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் போயிருக்காரு. அந்த கல்யாணத்தில் எல்லாரும் போகிற மாதிரி. மேளம் கொட்டின தாலி கட்டலாமா. அந்த இடத்துல செட் ஆகாத காரணத்தினால அங்கிருந்து கடந்து போகிறார் இவர். இதுக்கு அந்த இதையே குறை சொல்கிறாரு இவர், அந்த கல்யாணத்தையே குறை சொல்கிறாரு. பார்க்கலாம். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் என் கூட ஃப்ரெண்ட் ஆனவர் எங்கள் எதிர் வீட்டால், அவர் பேர் சர்க்குணம். அவர் வந்து நல்ல மனுஷன் தான், பட் ஆனால் கெட்ட வார்த்தையாகவே பேசுவார், எல்லாமே நெகட்டிவாகவே பேசுவார். இது உருப்படவே. கெட்ட வார்த்தைன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இப்போ நம்மளும் வீடியோவில் கெட்ட வார்த்தை பண்ணி போடலாம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. கெட்ட வார்த்தை வந்து பேசக்கூடாது. எங்கள் அம்மா திட்டுவாங்க, என் ஃபேமிலியெல்லாம் பார்ப்பாங்க. ஃபேமிலியெல்லாம் பார்ப்பாங்கன்னா ஆடியன்ஸ் ஆகி நீங்கள் தான் என் ஃபேமிலி. Are you serious right now, bro? இப்படியாவது பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பேசுனது இல்லை தான். இருந்தாலும் கேட்டுக்குங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, பாக்குற நீங்களும் ஜோக்கர் தான். ஃபேமிலி நாசமா போயிடும். புஷ்பா 2 நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பார்த்தீங்களா, நாசமாக போயிடுவேன். புஷ்பா 2 நல்லா இருக்கும். முடியலைங்க, முடியல. இவரும் முடியல. வேற எவனாவது நல்ல பையன் இருக்கானு பார்ப்போமா? ஏதோ ஒரு 2 அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இருந்தேன். என் அப்பார்ட்மெண்ட்டில் என் ஃப்ளாட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். அதுவும் இந்த லாக்டவுனில் என் ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிறதுல எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அங்கிள்ஸ். உடனே நீங்கள் கேட்கல, நீ அங்கிள் தானே? நான் எக்ரி. நீ என்னடா சொல்கிறேன், எங்களுக்கு தெரியும் நீ. பட் நான் சொல்கிற அங்கிள்ஸ் வந்து அந்த 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் கொஞ்சம் வயசான அங்கிள்ஸா. வயசான தாத்தாவை பற்றி பார்க்க போகலாம். அந்த அங்கிளுக்கெல்லாம் லைஃப்பில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான், எலுமிச்சம்பழம். நீங்கள் என்ன மெடிக்கல் கண்டிஷன் வேணால் அவருக்கு கொண்டு போங்க. கொரோனான்னு சொல்லுங்கள், மூக்கை இப்படி நல்லா தூக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை உள்ள புளி அனுப்பு அப்படிம்பார். ஏன் அதை தாண்டி பிளாக் ஃபங்கஸ் வந்துருச்சு, கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுங்கள், கண்ணை இப்படி நல்லா திறந்துட்டு எலுமிச்சம்பழத்தை கண்ணில் புளிஞ்சா எல்லாம் சரியாயிருப்பா அப்படின்னு. எல்லாத்துக்கும் வயிறு, கிட்னி, கால் பிளாடர் இதெல்லாம் சம்மந்த படுக்க வச்ச நல்லா தொப்புளை சுற்றி எலுமிச்சம்பழத்தை அப்படியே புளிஞ்சா எல்லாம் சரியாயிருப்பா அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு இருப்பார் எல்லாத்துக்கும். இது தெரியாமல் நெய்பர் ஒருத்தர் அவர்கிட்ட போய், அங்கிள் எனக்கு 2 மாசமா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் தாத்தா என்ன பண்ணியிருப்பாரு. அதாவது தாத்தா எப்படிப்பட்ட தாத்தான்னா, இப்போ நீங்கள் வந்து கையில் அடிபட்டு இருக்குன்னா அப்படியே உட்கார வச்சு அவங்கள முட்டாள் மாதிரி உட்கார வச்சு எலுமிச்சம்பழம் முடிஞ்சுட்டு வராங்க. சரி கை தான் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து, தாத்தா என் கண்ணில் வந்து தூசி விழுந்துருக்கு தாத்தா, புற விழுந்துருக்கு, இல்லைன்னா வெள்ளையாக வந்த மாதிரி கண்ணில் வந்து கண்ணு தெரியாமல் போகும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் போனீங்கன்னா கண்ணில் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு கண்ணை முடிச்சு கட்டுறவர். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள தாத்தா கிட்ட ஒருத்தன் போய் பைல்ஸ்ன்னு சொல்லிக்கிறான். தாத்தா பைல்ஸ் எனக்கு பார்த்து விடுங்க வைத்தியம். தாத்தா எலுமிச்சம்பழத்தை வச்சு வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன சொல்ற இவரு அதான் சொல்லுவார் எனக்கு பார்ப்போமா? இவர் எலுமிச்சம்பழத்தை எங்கே புளிய சொன்னாருன்னு தெரியல. அவர் இப்போ ஒரு 10 நாள் ஆளை காணும். பையன் 10 நாளா காணோம். இதான் குளத்துல மறந்துட்டு இருப்பாங்க பாருங்க, எரிச்சல் தாங்க முடியாம போய் செத்துருப்பாங்க. தாத்தா கஷ்டம் தான் தாத்தா ஒன்று வச்சேன் போயிட்டாரு. ஆனா இந்த மாதிரி கொடுமைகள் பிறகு எனக்கு அந்த மாதிரி நகைச்சுவையான தாத்தா யாரும் இல்லைங்கிறது இந்த இடத்துல ரொம்ப சோகமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன் பட் அந்த கொரோனா வந்த புதுசுலலாம் அவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொன்னார். ராம்குமார் ரொம்ப இருக்குது 7th ஃப்ளோர்லப்பா, கொரோனா 7வது மாடி வரைக்கும் ஏறி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னாரு. வந்துட்டேன் ராசா. அந்த ஆள் டிவி நியூஸ்லாம் பார்த்து கொரோனானா ஏதோ உருண்டையாக ஸ்பைக் கட்லாம் பண்ணிட்டு அப்படியே படியில் ஏறி அப்படியே வீட்டுக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல. என்ன பண்ணுறது, சொல்லி 10 நாள் தான்.
சொல்லி 10 நாள் ஆக்சிஜன் மாஸ்க் மூக்கில் மாட்டிட்டு பெப்பரப்பேன்னு படுத்திருந்தாரு. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா தாத்தாவை எங்களால காப்பாற்ற முடியல. எத்தனை வீடு இருக்கு, எத்தனை ஃபிளாட்ஸ் இருக்கு உங்க அப்பா? இதே மாதிரி காமெடி பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம இன்னும் ஒருத்தர் யாரோ வேற பார்ப்போம். A lot of evil things happening in the world, but we should also look at all the positive things happening in the world and appreciate it, no? I'm a minority, I'm a Christian. There are a lot of complaints about there is religious intolerance happening all over the world. There is minority tolerance. I tell you, there are a lot of nice things. இங்கிலீஷ்ல பேசாத bro. Excuse me. Sorry. Do you speak any English? English? No. What's the problem? இந்த பையன் இங்கிலீஷ்ல பேசுறான். இங்கிலீஷ்ல பேசுறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக இல்ல. Yeah, I need news, but I don't know. I see this news, but how that journey started 2 years back. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி சொல்லணும். 2 years back ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இன்னும் போயிட்டு இருக்கீங்களா? தள்ளுதுங்க இவனு வீடியோ பார்த்த ஒரு நிமிஷம். எரியுதடி மாலா ஃபேன் போடு. நம்ம சேனல் இன்னும் உயர்ந்ததுக்கப்புறம் நமக்கு வேர்க்கெல்லாம் துடைக்கிறதுக்கு ஆள் வச்சிருவேன். ஓகே, அங்கே போகிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஜேர்னி இஸ் ஆன் கோயிங். அப்போ வெரி குட் சார், வெரி குட். எனக்கு எப்படி ஜிம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடிக்கடி ஐ பெர்ஃபார்ம் இன் சென்னை, கோயம்புத்தூர். என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு காய்ச்சல் வந்துடும். எனக்கு காய்ச்சல் வரும், அடுத்து என் ஒய்ஃபு காய்ச்சல் வரும், அடுத்து என் குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடும். பார்க்க போலீஸ்கார மாதிரி இருக்கான், என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரில. ஓ, ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரில, எனக்கு புரிஞ்சுது அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு. அதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து ஒரு ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது. என் ஒய்ஃப் வந்து இப்போ நான் அடுத்து சென்னைக்கு ஷோ புக் பண்ணேன்னா ஒய்ஃப் சொல்லிடுவாங்க 2 days இந்த சைடே வந்துடாத. என்ன காமெடி வரைக்கும் சத்தனா நீங்க வந்து உட்காருங்க. Few moments later. One eternity later. Pro male plus package 40%, alpha male package 60%. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். காமெடி பண்ணுங்கடா ஒருத்தனாவது. இப்பதான் காமெடி கத்துக்கிறது. நம்ம பண்ண மொத்த தப்பு என்னன்னா, காமெடி கற்றுக்கலான்னு சொல்லி இவனுங்கள்ட்ட வந்தோம் பார்த்தீங்களா. நம்ம எங்கே போயிருக்கணும்? நம்ம மதுரை முத்தண்ணன் கிட்ட போயிருக்கணும், இல்லை நம்ம ராமர்ஜி கிட்ட போய் அவர் வீடியோ பார்த்துருக்கணும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டில் ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ வந்து இவங்களை பார்த்து கற்றுக்கலாம். கொஞ்சம் என்ன கற்றுக்கிறதுன்னு தான் தெரியல, வாங்க. அடுத்து ப்ரோ ஆல்ஃபா மேல் பிளஸ். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இவனே 80%. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. இப்போ நம்ம பார்த்த ஒரு சில வீடியோலேருந்து காமெடிகள் கற்றுக்கலாம், இல்லை உங்களுக்கு கற்று தரலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அது நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி காமெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். பாய் பாய். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா சுமாரா